வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது இடியப்பமா ரொட்டி. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது இடியப்பமா ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இடியப்பமா எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 12 வெங்காயம் உரித்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை 2 ஸ்பூனு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அதுவும் 1 மிளகா எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் இந்த இடியப்ப மாவை அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நான் இப்போ உப்பை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். முதல்ல சீரகத்தை பச்சையாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காயும் பச்சையாக போட்டுக்கோங்க. இல்லை கொத்தமல்லி இதில் இருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. கொத்தமல்லி இருந்தால் அதையும் நைஸாக நறுக்கி அந்த மாதிரி பச்சையாக போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ உப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு தண்ணி, இதை கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இதை முதல்ல ஒரு கலக்கிக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து போட்டுக்கலாம். இதை முதல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பிணையணும். அப்போ தான் இது நல்லா கரெக்டாக தட்ட வரும். இது பிகினர்ஸ்க்கான சேனல், அதனால் எல்லோரும் லைக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் எப்படி வதக்கி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் இந்த நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கிங்க. ரொம்ப வதக்கணுங்கிறதுல திரும்ப நம்ம மாவில் போட்டு திரும்ப மாவு வச்சு வேக வதக்கி தான் போகிறோம். அதனால் லேசாக வதக்கினா போதும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப வேக வேண்டாம். இந்த மாவில் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை பொறுத்து இந்த தோசைகளை தொடச்சிக்கோங்க. இல்லாட்டி அந்த வெங்காயம் வதக்குனது அதை ஒரு மாதிரி சிவப்பாக வரும். ரொட்டியெல்லாம் அந்த இடியப்ப ரொட்டி சிவப்பாக வரும். இதை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எண்ணெயை தடவிக்கங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை வெங்காயத்தோட நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு இப்போ எப்படி தட்டலாம்னு பார்க்கலாம். இந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கிட்டோம். இந்த மாவை நான் ஒரு உலக்குக்கு கரெக்டாக 7 உருண்டை வருது. அதாவது இந்த சைஸுக்கு 7 உருண்டை வருது. இது மாதிரி நீங்களும் நீங்கள் சின்னதாக வேணால் சின்னதாக உருட்டிக்கிங்க. நான் கொஞ்சம் அப்புறம் இது எண்ணெய் லைட்டாக தடவி இருக்கேன். நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட வாழை இலை இல்லை. அதனால் இதை லேசாக அப்படி தட்டிக்கங்க. தட்டிட்டு அப்படியே கையில் எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு சுட்டு எடுக்கலாம். இப்போ வாங்க இதை தோசைக்கல்லில் போடலாம். இப்போ கொஞ்சம் இது கனமாக தான் தட்டணும். வாழையில் தட்டினாக்கா லேசாக தட்டலாம். இது பேப்பரில் தட்டி கையில் எடுக்கிறது எடுக்க வராது. அதனால் இப்போ பாருங்கள், நல்லா எடுக்க வந்துருச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இடியப்ப ரொட்டி ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த மாதிரி வேகட்டும். வெந்தோடனே இந்த பக்கமும் லேசாக எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இடியப்ப ரொட்டி 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க நான் இதை வந்து சுட்டு எடுத்துட்டேன். இது மாதிரி நீங்க இருக்க எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி சட்னி நல்லா இருக்கும், கார சட்னியும் நல்லா இருக்கும், அப்புறம் தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கேன். எல்லாரும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.